2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். போலீஸை சுட்ட நகை கொள்ளையன், சென்னையை உலுக்கிய என்கவுண்டர். இரவோடு இரவாக நடந்தது என்ன? சென்னையில் செவ்வாயன்று ஒரே நேரத்தில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ச்சியாக நகை பறிப்பு சம்பவங்கள் நடந்துள்ளது. திருவான்மியூர், பெசன்ட் நகர், கிண்டி, சைதாப்பேட்டை, வேளச்சேரி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் நடந்துள்ளது. குறிப்பாக காலை 6 முதல் 7 மணி வரை 1 மணி நேரத்தில் எல்லா திருட்டுகளும் நடந்தது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. அந்த நேரத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடுதல் வேட்டை தொடங்கியது. இதுகுறித்து அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்களும் உஷார்படுத்தப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். நகைப்பறிப்பு சம்பவங்கள் தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஏர்போர்ட்டில் போர்டிங் முடிந்து விமானத்தில் ஏறுவதற்கு தயாரான போது அவர்கள் 2 பேரையும் சுற்றி வளைத்தனர். கொள்ளையர்கள் ஹைதராபாத்திற்கு தப்பிச் செல்ல முயன்றதும் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. சென்னையில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்டதற்கு ஜாஃபர் என்பவன் மூளையாக இருந்துள்ளான். இவன் மீது பல்வேறு மாநிலங்களில் 50க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. போலீஸ் விசாரணையில் திருடப்பட்ட நகைகளை சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகே மறைத்து வைத்திருப்பதாக கைதான கொள்ளையன்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து போலீசார் நகைகளை பறிமுதல் செய்ய குற்றவாளி ஜாஃபரை தரமணிக்கு ரயில் நிலையம் அருகே அழைத்து சென்றனர். நகைகளை எடுத்து தருவதாக கூறி திடீரென மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி சுட்டு தப்ப முயற்சி செய்துள்ளார். அப்போது தற்காப்புக்காக இன்ஸ்பெக்டர் முகமது புகாரி பதிலுக்கு சுட்டார். இதில் கொள்ளையன் ஜாஃபர் நெஞ்சில் தோட்டா பாய்ந்து ஸ்பாட்டிலேயே இருந்தார். ஜாஃபர் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டின் போது ஜாஃபர் பயன்படுத்திய துப்பாக்கி மீட்கப்பட்டது. தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. அமித்ஷாவை சந்தித்தார் பழனிசாமி. அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம். தமிழக அரசியலில் உச்சகட்ட பரபரப்பு. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து வரும் சூழலில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான பழனிசாமி திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2026 சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கப் போகிறது. பாஜக மேலிட தலைவர்களுடன் இதற்கான பேச்சு நடத்தவே அவர் டெல்லி சென்று இருக்கிறார் என்ற பேச்சு அடிபட்டது. இது பற்றி சட்டசபையிலேயே முதல்வர் ஸ்டாலின் பேசியது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியது. துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்ட திமுக தலைவர்களும் பாஜக தலைவர்களை தான் பழனிசாமி சந்திக்கப் போகிறார் என்று மறைமுகமாக கூறினர். ஆனால் இது பற்றி அதிமுகவோ பழனிசாமியோ நேரடியாக எதையும் சொல்லவில்லை. டெல்லியில் புதிதாக திறக்கப்பட்ட கட்சி அலுவலகத்தை பார்க்கத்தான் வந்ததாக பழனிசாமி சொன்னார். இந்த நிலையில் கட்சி அலுவலகத்தை பார்வையிட்ட பழனிசாமி பின்னர் அங்கிருந்து நேரடியாக பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவின் வீட்டிற்கு சென்றார். அமித்ஷாவுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பழனிசாமி மரியாதை செய்தார். பின்னர் இருவரும் முக்கிய ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பு காலை முதல் நீடித்த ஊகங்களை உண்மையாக்கிவிட்டது. எல்லாவற்றிற்கும் மேல் கூட்டணி கணக்கு தொடர்பான பரபரப்பை இன்னும் எகிர வைத்துவிட்டது. அமித்ஷாவை சந்தித்த போது தமிழக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்ட இதர விவகாரங்கள் பற்றி பழனிசாமி பேசியிருப்பார். அப்படியே கூட்டணி தொடர்பாகவும் இரு தலைவர்கள் பேசியிருப்பார்கள். 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதற்கான முதல் படிதான் அமித்ஷா பழனிசாமி சந்திப்பு என்று அரசியல் நிபுணர்கள் அடித்து சொல்கின்றனர். தமிழகத்தில் 2026 என்டிஏ ஆட்சி உறுதி. அமித்ஷா அடித்து சொன்ன வீடியோ. பார்லியில் திமுகவை அலறவிட்ட அதிரடி. ராஜ்யசபாவில் பேசிய அமித்ஷா தமிழகத்தில் 2026 என்டிஏ ஆட்சி அமையும் என்ற பரபரப்பை பற்ற வைத்தார். அதிமுக எம்பி தம்பிதுரைக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் ஒரு புது வகையான வெள்ளம் ஓடுகிறது. அது சாராய வெள்ளம். நான் ஒரு உறுதி அளிக்கிறேன். 2026 என்டிஏ ஆட்சி அமைந்ததும் சாராய வெள்ளமும் ஊழல் வெள்ளமும் நின்றுவிடும் என்று அமித்ஷா பேசினார். அமித்ஷா பேச்சை அப்படியே தமிழில் வெளியிட்டு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பரபரப்பை எகிர வைத்தார். मान्यवर, एक तमिलनाडु को दी हुई सहायता के बारे में बहुत आया. हमने टोटल 2028 करोड़ रुपया 19 से 24 के बीच में दिया है और भरपूर सहायता की है मान्यवर। इसके साथ साथ थम्बी दुराई जी चिंता कर रहे थे कि एक अलग प्रकार की आपदा आ गई है, शराब का फ्लड आया। थम्बी दुराई जी, आप इसका तो यहां रास्ता नहीं निकलता,
मैं आपको विश्वास दिलाता हूं एनडीए की सरकार बनेगी और शराब का फ्लड सूख जाएगा। 2026 तक राह देखिए बस। ये शराब का फ्लड और करप्शन का आंधी दोनों रुक जाने वाला है। முஸ்லிம்களை யோசிக்க வைத்த அண்ணாமலையின் பரபரப்பு பேச்சு 10 நிமிடம் மட்டும்தாங்க. அப்படி என்ன சொன்னார்? சென்னையில் தமிழக பாரதிய ஜனதா சிறுபான்மையினர் பிரிவு சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடந்தது. முஸ்லிம் மக்கள் கூட்டணி தலைவர்கள் முன்னிலையில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியது. என்னுடைய அன்பு வேண்டுகோள், ஒரு 10 நிமிஷம் இந்த நோன்பு நிகழ்வு முடிந்த பிறகு வீட்டுக்கெல்லாம் போகும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய மனதை திறந்து, ஒரு 10 நிமிஷம் மனதை திறந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பத்தி, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கேயாவது நாம சிறுபான்மை மக்களுக்கு எதிரியாக எங்கேயாச்சும் இருந்திருக்கிறோமா அப்படின்னு நீங்க ஒரு 10 நிமிஷம் யோசிச்சீங்கன்னா போற, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நான் பேசுகின்றேன், நான் புகழ்ந்து பேசுகின்றேன், எங்களுடைய தலைவர்களை நாங்கெல்லாம் புகழ்ந்து பேசுகின்றோம் என்பதை தாண்டி உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் கேட்பது 10 நிமிஷம் மனசை திறந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் யாராவது தப்பு பண்ணியிருக்கிறோமா, இந்தியாவிலே 11 ஆண்டு ஆட்சி காலத்தில் எங்கேயாச்சும் தப்பு நடந்திருக்கா அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த தப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ எங்கேயாச்சும் காரணமான ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எனக்கு 20 நாடுகள் அதனுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. 20 நாடுகள். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், அதுல 7 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சவுதி அரேபியாவுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ், ஒரு இஸ்லாமிய நாடு. மெக்கா மதினா 2 புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய நாடு, அதனுடைய உயர்ந்த விருதை, நாட்டினுடைய விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2016 கொடுத்திருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய உயர்ந்த விருது ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் கசி அமீர் அமனுல்லா கான் 2016 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பாலஸ்தீன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உயர்ந்த விருது ஆர்டர் ஆஃப் சயீத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. பஹ்ரைன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் ரெனேசன்ஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. ஈஜிப்ட் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் த நைல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. குவைத் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் 2024 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் தாங்க நான் சொல்றேன். இந்த நாடுகள் எல்லாம் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியாவுக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அது ஈஜிப்டாக இருக்கட்டும், சவுதி அரேபியாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், பாலஸ்தீனாக இருக்கட்டும், யுஏஆக இருக்கட்டும். ஆனா இங்க சும்மா மணிப்பூர் மேப்ல எங்க இருக்குன்னே தெரியாது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் கையில் இந்திய வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்பை தொட்டு காட்டு, நான் காலைல அரசியல் விட்டு போயிடுறேன். மணிப்பூர் எங்க இருக்குன்னே தெரியாது, சத்தியமா தெரியாது. ஒரு பெண்ணை கொடுத்து மார்க் பண்ண சொல்லுங்க, தெரியாது. மணிப்பூர்ல நடந்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காரணம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்த தாய்மார்கள் எல்லாம் ஆடையை கலட்டி விட்டு ரோட்டில் நடந்து போனாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அந்த மணிப்பூர் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 சமுதாயத்திற்கு ஏற்பட்ட நடந்த பிரச்சனையை இன்னைக்கு மறுபடியும் மாநில அரசு ராஜினாமா செய்து ஆளுநர் ஆட்சி மறுபடியும் அது ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. எங்க நடந்தாலும் உடனே பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணி மீது பழியை போடுவது மட்டுமே முழு நேரமாக நம்முடைய முதலமைச்சர். 39க்கு 1 குறைஞ்சாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் பிரேமலதா தரிசனம் செய்தார். பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு வருஷத்தோறும் வருவதே என்னுடைய வழக்கம். அந்த வகையில இன்றைக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கேன். இங்க எங்க கழகத்தார் அனைவரையுமே சந்தித்ததில் மகிழ்ச்சி. பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் திருப்பார்கடல் மிக உலக பிரசித்தி பெற்றிருக்கு. 108 தலத்துல இது 108வது தலம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் ஆசி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் நிறைய பதில் சொல்லிட்டேங்க. ஒரே ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். 39 தொகுதியில ஒரு தொகுதி குறைஞ்சா கூட தேமுதிக அதுக்கு நாங்க ஒத்துழைக்க மாட்டோம். நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தேமுதிக எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கிறது நான் எல்லா இடத்துலயும் பதிய வச்சிருக்கேன். இங்கேயும் அதை சொல்றேன். அது பத்திரிகைக்காரர்களை செய்யற விஷயம். அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நாங்க எங்க கட்சி வளர்ச்சியை
எங்க கட்சி வேலையை மட்டும்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நீங்க பத்திரிகைக்காரங்க எழுதுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்க என்னோட வாங்க கோவிலுக்கு, அங்க எல்லா நலத்திட்ட உதவிகள்லாம் இருக்கு, அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களையும் பாக்குறேன். நீங்க அது எச் ராஜா கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும். தமிழகத்தில் உள்ளாட்சி இடைத்தேர்தல் தேர்தல் கமிஷன் வெளியிட்ட அறிவிப்பு. தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவியிடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்த தமிழக தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் 4 வார்டு கவுன்சிலர்கள் உட்பட 35 மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 133 பதவிகள் காலியாக உள்ளன. மேலும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 315 காலியிடங்கள் உள்ளன. இவற்றுக்கான தேர்தல் மே மாதம் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மாவட்ட அளவில் தேர்தல் முன்னேற்பாடு பணிகளை விரைந்து முடிக்க தொடர்புடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சென்ட்ரல் ஆவடி இடையிலான இரவு நேர மின்சார ரயில் ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள ஆவடி பணிமனையில் பராமரிப்பு பணிகள் நடக்கிறது. இதனால் புதன்கிழமை முதல் வெள்ளி வரை 3 நாட்களுக்கு இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் வழக்கமாக சென்ட்ரலில் இருந்து இரவு 12:15 மணிக்கு புறப்பட்டு ஆவடி செல்லும். அதேபோல பட்டாபிராமிலிருந்து இரவு 7:35க்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் வரும் மின்சார ரயில் ஆவடி சென்னை சென்ட்ரல் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது என தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நடிகர்கள், இயக்குநர்கள் மனோஜுக்கு அஞ்சலி. திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் மாரடைப்பு காரணமாக காலமானார். அவரது உடல் சேத்துப்பட்டில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நடிகர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட திரையுலகினர் அஞ்சலி செலுத்தினர். மனோஜின் உடல் சேத்துப்பட்டில் இருந்து நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் இரங்கல் செய்தியில், மனோஜ் காலமான செய்தி அறிந்து மிகுந்த துயருற்றேன். மகனை இழந்து துயரில் வாடும் பாரதி ராஜா துன்பத்தில் இருந்து மீண்டு வரும் வலிமையை அளிக்க இறைவனை வேண்டுகிறேன். அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கின்றேன் என கூறியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இரங்கல் செய்தியில், மனோஜ் மறைவு செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. பாரதி ராஜாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துயரமான நேரத்தை கடந்து வரும் வலிமையை இறைவன் அவர்களுக்கு வழங்க பிரார்த்திக்கிறேன் என கூறியுள்ளார். சார் பதிவாளர் ஆபீஸில் இ-ஸ்டாம்ப் அறிமுகப்படுத்த பதிவுத்துறை திட்டம். ஒரு சொத்து விற்பனை செய்ய வேண்டுமென்றால் பத்திரத்தில் குறிப்பிடும் மதிப்புக்கு ஏற்ப முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். இதன் மதிப்புக்கு முத்திரை தாள் வாங்கி அதில் பத்திரங்கள் எழுதப்படும் நடைமுறை இப்போது உள்ளது. இதற்கு மாற்று வழியாக டிஜிட்டல் முறையில் இ-ஸ்டாம்பிங் சேவை துவக்கப்பட்டது. முத்திரை தாள் வாங்காமல் அதற்கான கட்டணத்தை செலுத்தி இ-ஸ்டாம்ப் பெறலாம். இ-ஸ்டாம்ப் சான்றிதழ் எண்ணை பத்திரத்துடன் இணைத்து பதிவுக்கு தாக்கல் செய்தால் போதும் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் இ-ஸ்டாம்பிங் முறையை பதிவுத்துறை ஏற்றுக்கொண்டுள்ளது. சார் பதிவாளர் அலுவலகங்களில் இ-ஸ்டாம்ப் வழங்க தனிப்பிரிவுகளை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசித்து வருகிறோம் என அதிகாரிகள் கூறினர். அரசு பஸ்களில் இலவச பயணம், குலுக்கல் முறையில் சிறப்பு சலுகை. கோடை விடுமுறையொட்டி சிறப்பு குலுக்கல் முறை திட்டத்தை தமிழக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 1 முதல் ஜூன் 15 வரை ஆன்லைனில் முன்பதிவு செய்து பயணித்தால் குலுக்கலில் 75 பேர் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும். முதல் பரிசாக 25 பேர் அரசு பஸ்களில் ஒரு ஆண்டில் 20 முறை எங்கு வேண்டுமானாலும் இலவசமாக பயணம் செல்லலாம். ஆனால் முன்கூட்டியே முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதேபோல இரண்டாவது பரிசாக 25 பேர் 10 முறையும், மூன்றாவது பரிசாக 25 பேர் 5 முறையும் இலவசமாக பயணிக்கலாம். குலுக்கலில் தேர்வு செய்யப்படுவோர் வரும் ஜூலை முதல் அடுத்த ஆண்டு ஜூன் வரை பயணிக்கலாம் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது.